வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். வாழ்க்கைக்கு தேவையான 20 பயனுள்ள தகவல்களை இப்போ நம்ம லைனாக பார்க்கலாம். முதல் பாயிண்ட்டு, பேசும் முன் கேளுங்கள், எழுதும் முன் யோசியுங்கள், செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள். இரண்டாவது பாயிண்ட்டு, சில சமயங்களில் இழப்பு தான் பெரிய ஆதாயமாக இருக்கும். மூன்றாவது பாயிண்ட்டு, யாரிடம் கற்கிறோமோ அவரே ஆசிரியர், கற்றுக் கொடுப்பவரெல்லாம் ஆசிரியர் இல்லை. நாலாவது பாயிண்ட்டு, நான் மாறும்போது தானும் மாறியும், நான் தலையசைக்கும் போது தானும் தலையசைக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை, அதற்கு என் நிழலே போதும். அஞ்சாவது விஷயம், நோயை விட அச்சமே அதிகம் கொள்ளும். ஆறாவது விஷயம், நான் குறித்த நேரத்திற்கு 1/4 மணி நேரம் முன்பே சென்று விடுவது என்னுடைய வழக்கம், அதுதான் என்னை மனிதனாக்குகிறது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். ஓகேவா? அடுத்தது 7வது விஷயம், சரியானது எது என்று தெரிந்த பிறகும் அதை செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் கோழைத்தனம். 8வது விஷயம், வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. 9வது விஷயம், தோல்வி ஏற்படுவது என்பது அடுத்த செயலை கவனமாக செய்ய நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. அதுக்கப்புறம் 10வது விஷயம், ஒரு துளி பேணாமை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கிறது. 11வது விஷயம், ஓடுவதில் பயனில்லை, நேரத்திற்கு புறப்படுங்கள். 12வது விஷயம், எல்லோரையும் நேசிப்பது சிரமம், ஆனால் பழகி கொள்ளுங்கள். 13வது விஷயம், நல்லவர்களோடு நட்பாயிரு, நீயும் நல்லவனாய் மாறுவாய். 14வது விஷயம், காரணமே இல்லாமல் கோபம் தோன்றுவதில்லை, ஆனால் காரணம் நல்லதாய் இருப்பதில்லை. 15வது விஷயம், இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என எண்ணிக்கொள். 16வது விஷயம், யார் சொல்வது சரி என்பதல்ல, எது சரி என்பதே முக்கியம். 17வது விஷயம், 1000 முறை சிந்தியுங்கள், ஒரு முறை முடிவெடுங்கள். 18வது விஷயம், பயம்தான் நம்மை பயமுறுத்துகிறது, பயத்தை உதறி எறிவோம். 19வது விஷயம், நியாயத்தின் பொருட்டு வெளிப்படையாக ஒருவரிடம் விவாதிப்பது சிறப்பாகும். கடைசியாக 20வது விஷயம், உண்மை புறப்பட ஆரம்பிக்கும் முன் பொய் பாதி உலகத்தை வலம் வந்துவிடும். இந்த 20 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புது விஷயங்கள் புது அர்த்தங்களோட உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.